அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவங்க இந்த சிலைங்களாண்டி நின்றுக்கிறாங்க. அதனால உண்மை உணரவே முடியல, தெரிஞ்சிக்கவே முடியல. அப்போ வரலாறு முக்கியம் சொல்றீங்க. வரலாறு தெரிஞ்சுக்கிறது, வரலாறுன்றது மனுஷன் படிச்சதும்மா. மனுஷனையே நான் தேடுன்றேன், வரலாறு கிட்டே நான் போகிறதில்லை. வரலாறு இன்னைக்கு ஒரு வரலாறு நீ அறிவு கட்டினது எழுதி வச்சிருவேன். நாளைக்கு இன்னொரு 100 வருஷம் பொறுத்து வரவெல்லாம் இன்னொரு வரலாறு எழுதி வச்சிருவான். எழுதப்பட்டது அத்தனையும் வரலாறு தான். அதில் பொய்யும் மெய்யும் கலந்தத்தான் வரலாறு. எல்லாமே உண்மை கிடையாது, எல்லாமே பொய் கிடையாது. அதனால் நான் வரலாறெல்லாம் நம்புறதில்லை. என்ன நம்புறேன் நான்? ஒவ்வொரு மனிதனும் தன்னை நம்புங்கன்றேன். ஏன்னா கற்பனைகள் எல்லா வரலாற்றுலையும் புகுத்தப்பட்டு இருக்குது இல்லையா? நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்கன்னா அவர் வந்தார் இவர் போனார்னா ஒருத்தன் கூட படிக்க மாட்டான். அதை மிகைப்படுத்தும் போது தான் அதை படிப்பான். அதுக்கு ஒரு அழகு மெரு கொடுக்கும் போது தான் படிப்பான். அப்போ அந்த மெரு கொடுக்கட்டும் மிகைப்படுத்துறதும் பொய் இல்லையா? அது எல்லா வரலாற்றுலையும் இருக்குது, எல்லா காவியத்திலையும் இருக்குது, எல்லா மத போதனையிலையும் இருக்குது. அதனால் நான் மத போதனைக்கிட்டே போகிறதில்லைம்மா, மனுஷனுக்கு போதனை பண்ணுறேன். மனுஷா நீ உணர்வு உன்னை. இந்த மதத்தையோ வரலாறையோ படித்து ஒன்றும் சாதிக்க போகிறதில்லை. வரலாறை படிக்கணும். உங்களை மாதிரி படித்தவங்க படித்தா எழுதுறதுக்கு உதவும். வரலாறு படிக்கணும். அரசியல்வாதிங்க படித்தாங்கன்னா பேசுறதுக்கு உதவும். நான் படித்து என்ன பண்ண போகிறேன்? இதாம்மா பிரச்சனை. நீங்கள் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அப்படி இல்லைம்மா. இது நான் மட்டுமா இருக்கக்கூடாது, ஒவ்வொரு மனிதனும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன் நான். ஏன்னு சொல்கிறேன்னா வரலாறு ஒன்று படித்தீங்கன்னா ஒரு விதத்தை காட்டுது, இன்னொன்று படித்தீங்கன்னா இன்னொரு விதத்தை காட்டுது. அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில மனம் குழம்புது. அந்த குழப்பமே வரக்கூடாதுன்னா நீ உன்னையே தேடு. வரலாறு எழுதுந்தே நீ தான், மனிதன் தான் எழுதணும் இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னே கூட ஒரு இது கேட்டிருந்தாங்க, சாய் தர்மால் தான் கேட்டாங்க, வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி ஒரு தர்மமே கிடையாது. ஆதியில் முட்டாள்தனமாக எழுதிட்டான், அதை தூக்கி போட்டு இன்னைக்கு மனுஷன் தர்மத்தை பாருங்க. ஏன் சொல்கிறேன்னா ஒரு பிறப்பு அப்படின்னா யோனி வழியாக தான் உலகத்தில் பிறப்பு வரும். மூக்கில், வாயில், நெத்தியில், கண்ணில், வயிற்றுல எல்லாம் வராது. அந்த வர்ணாசிரம தர்மத்தில் அது எழுதிக்குது, நிறங்கள் இந்தந்த ஜாதி. இது ஆதியில் எழுதிட்டான். மக்களே இல்லாத காலம் அது. இப்போ மக்கள் அவசர உலகத்தில் வாழ்ந்துன்னுக்குறான். அதனால் தன்னை அறிஞ்சால் போதும், வரலாறு அறிய வேண்டிய அவசியமே கிடையாது. வரலாறு அறியறவங்க பெரிய பெரிய படிப்பாளிங்க அறியணும், பேசுறதுக்கு உதவும், எழுத உதவும். ஆனால் சாதாரண பாமர மக்கள் படித்து என்ன பண்ண போகிறோம் அதை? அதனால் அது தேவையற்றது. உன்னை தேடு, உன்னை ஆராய். நீ எப்படி இந்த உலகத்துக்கு எப்படி போகிற? உன்னை படித்தது யார்? நீ யாரை தேடுற? அதை ஆராய். அதான் வரலாறு. சொல்லுமா. உண்மையை அறிவால தேட சொல்றீங்க. அறிவு இல்லாத ஒரு உயிரினமே கிடையாதுமா. உயிரினமே கொசு இருக்குது தெரியுமா? அறிவு இருக்குது. அது எங்கேயோ பறந்துக்கினுக்குது. மனுஷனுக்கு அதுக்கு பசி எடுத்துக்கிச்சுன்னா நம்ம உடம்புல உட்காந்து ரத்தத்தை குடிச்சு போகுது. அறிவு இல்லைன்னா அது என்கிட்ட வருமா? அது சொல்லு. அறிவு இல்லாத உலகத்தில் ஒரு உயிரினமே கிடையாது. மரம் செடி கொடி கூட அறிவு இருக்குது. ஆனால் இந்த அறிவுக்கும் மனிதனுடைய அறிவுக்கும் கொஞ்சம் வேறுபடும். இவன்னுமா பெரிய பகுத்தறிவுன்னா வானத்திலேருந்து போய் விலை கொடுத்து வாங்கின்னு வந்த மாதிரி பகுத்தறிவு. ஒரு பகுத்தறிவும் கிடையாது. படித்தது, பார்த்தது, கேட்டது, பேசினது, இதையெல்லாம் இணைச்சிக்கிறது தான் பகுத்தறிவு. அதுக்கு தான் படிப்பு தேவைப்படுது. மற்ற ஜீவராசிங்க ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போய் படிக்கலை, அதனால் அதுக்கு அறிவு இருக்குது, பகுத்தறிவு இல்லை. ஆனால் மனுஷன் காலேஜுக்கு போகிறான், 4 பேர் கூட சேர்றான், பேப்பர் படிக்கிறான், டிவி பார்க்குறான். ஒரு காட்டில் போய் ஒரு டிவி போட்டு கொடுத்தா சிங்கம் பார்த்துனுக்குமா? அதனால் அதுக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அறிவு இருக்குது. பகுத்தறிவுன்றது பார்த்தது, கேட்டது, பேசுனது, படித்தது, இதையெல்லாம் இணைஞ்சது எக்ஸ்ட்ரா ஒரு அறிவு. அந்த இன்னொரு அறிவு தான் பகுத்தறிவு. அறிவு இல்லைன்னா ஒரு உயிரினமும் கிடையாது. அறிவு தான் உயிராகவே இருக்குது. சொல்லுமா. அறிவு உயிராக இருக்குன்னா இந்த ஓம்ங்கிற சொல்லி எனக்கு என்னவா இருக்கா? ஆன்மாவா இருக்கா? உயிராக இருக்கா? அந்த ஓம்ங்கிற ஒலிப்பு எனக்கு உயிராக இருக்கா? ஆன்மாவா இருக்கா? ஓம் அப்படின்ற பொருள் மான்னா உயிராக இருக்குது, ஓன்னா சப்தமாக இருக்குது, இம்முன்னா நெருப்பாக இருக்குது. இந்த 3ம் இணைஞ்சால் ஓம் பிரணவம்ன்ற ஒரே பொருள். 3ம் பிரிஞ்சு இருக்கும்போது ஆன்மா, உயிர், ஜீவன், இது 3ஆக இருக்குது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல இடம் மடைக்கலாம். நீ போய் என்ன பண்ண, உனக்கு பிடிச்ச இடம், உனக்கு போன இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீ மடிப்ப. நான் போகிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிச்ச இடத்த, எனக்கு கிடச்ச இடத்த நான் மடிப்பேன். இன்னொருத்தர் போகிறாரு, இன்னொரு இடத்துல படிச்சுப்பேன்.
அப்படி இந்த ஓம் என்ற பிரணவம் வெளி உலகத்தில் இருக்கும்போது மூணும் ஒன்றா கலந்து இருக்குது. இந்த ஓம் என்ற பிரணவம் மனித உடலுக்குள்ள புகுந்த பிறகு பிரியுது. அது பிரிஞ்சு அந்த நாதம்ன்றது இடுப்பை பிடிக்குது, நெருப்புன்றது நாதம்ன்றது உச்சியை பிடிக்குது, நெருப்புன்றது இடுப்பை பிடிக்குது, காற்றுன்றது வயிற்றை பிடிக்குது. இதுதான் இங்கிலீஷில் விஞ்ஞானத்தில் நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான்ன்றோம். இதுக்கு பேர் அணு. இந்த உச்சம் தலையில நாதமாகவும், ஆமாம், இடுப்புல நெருப்பாகும், இங்கே காற்றாகும். இது மூணும் சேர்ந்தால்தான் செயல். இதில் எது இல்லைனாலும் இயக்கம் போயிடும். அதே மாதிரி இந்த உடலை விட்டு அது வெளியேறும்போது தனித்தனியாக இருந்த பொருள் இணைஞ்சு ஒன்றா பிரணவமாக வெளியே போயிடும், அணுவாக போயிடும். அணுன்றது தான் உலகம், அணுன்றது தான் உயிர். அப்போ இந்த மூன்று பொருள் நமக்குள்ள இயக்கம் கொள்ளும் போது தான் நமக்குள்ள தேடுதல் அறிவுங்கிற பொருள் செயல் புரியுது.